வாசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, "0 to ஹீரோ என்ஐடி திருச்சி ஹவ்" அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் குடுத்திருந்தோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிரசன்ட்டா 12த் ஸ்டூடண்ட்ஸா இருக்கலாம். இல்ல ஜெய் ஆஸ்பிரண்ட்ஸா இருக்கலாம். நீங்க வந்து பர்ட்டிகுலரா என்ஐடி திருச்சியில தான் நான் படிக்கணும். என்னோட ட்ரீம் காலேஜ் என்ஐடி திருச்சி தான். நான் அந்த என்ஐடி திருச்சியில போகணும் அப்படின்னா, என்னென்ன செக்டார்ஸ்லாம் இருக்கு? எந்தெந்த ஸ்டேஜ கடந்து போகணும்? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதையும் தாண்டி நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜெய் ஆஸ்பிரண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல +2 இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு ஜெய் எக்ஸாம்ஸ் பத்தி எனக்கு அவேர்னஸ் இருக்கு. ஆனா என்ஐடி திருச்சிக்கு ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன பர்ட்டிகுலர் மார்க்ஸ் வேணும்? என்ன பெர்சன்டைல்ஸ் வேணும்? அப்படிங்கிறது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. ஜெய் மெயின்ஸ்னா என்ன அப்படிங்கிறதே தெரியாது. இல்ல நான் ஜெய் ஆஸ்பிரண்ட்ஸா இருக்கேன். எனக்கு ஜெய் மெயின்ஸ பத்தி தெரியும். ஆனா மார்க்ஸ்லாம் எவ்வளோ எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பதில் சொல்லும். ஸோ இந்த வீடியோவ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் நெறைய வந்துகிட்டே இருக்கும். இப்ப பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில, ஃப்ரம் 0 டூ ஹீரோ என்ஐடி திருச்சி அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் 1ல இருக்கீங்க. சரிங்களா? இந்த ஸ்டேஜ் 1ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, பிரசன்ட் 12த் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டேஜ் 1ல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, ஜெய் ஆஸ்பிரண்ட்ஸ் 2025ல அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத போறாங்க அப்படின்னாலும், இந்த ஸ்டேஜ் 1ல அவங்க இருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஸ்டேஜ் 2னா என்ன? ஸ்டேஜ் 3னா என்ன? ஸ்டேஜ் 4னா என்ன? எப்படி வந்து நம்ம என்ஐடி திருச்சியில ஜாயின் பண்ண போறோம்? அப்படிங்கிறது ஒன் பை ஒன் நம்ம நுக் அண்ட் கார்னர் நம்ம இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப ஸ்டேஜ் 1 பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து ஸ்டேஜ் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டேஜ் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து வருஷத்துக்கு 2 தடவ கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஜான்வரி செஷன் வந்து ஏப்ரல் செஷன்ஸ் 2 சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 4 சரிங்களா? இப்ப பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில இங்க பாருங்க இந்த ஸ்டேஜ் 2ல ஜான் செஷன்ஸ் வந்து நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. அதுக்கடுத்து ஸ்டேஜ் 4ல வந்து ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. ஸோ அதுதான் நம்ம அங்க குடுத்துருந்தோம். ஜான் செஷன்ஸ் மேபி வந்து உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அ நவம்பர்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் குடுப்பாங்க. டிசம்பர்ல கால்ஃபர் பண்ணுவாங்க அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு ஜான்வரி மிடில்ல உங்களுக்கு ஜான் செஷன்ஸ்க்கு உண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரும். அதே மாரி ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்போ வரும் அப்டின்னா, உங்களுக்கு மேபி மார்ச்ல வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து மார்ச் எண்டுல நீங்க அப்ளிகேஷன்ஸ் போடுவீங்க. அதுக்கப்புறமேட்டு ஏப்ரல்ல நீங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. ஏப்ரல் மிடில்ல வரும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சரிங்களா? ஸோ இந்த 2 எக்ஸாம்ஸ் கம்பல்சரி எழுதணுமா? ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுனா தேவையா? அப்டின்னா, இந்த 2 எக்ஸாம்ஸ்ல நீங்க எந்த எக்ஸாம்ஸ் வேணாலும் எழுதலாம். இல்ல 2 எக்ஸாம்ஸும் நீங்க எழுதுறீங்க அப்டின்னா, இந்த 2 எக்ஸாம்ஸ்ல எத வந்து பெஸ்ட்டா பெர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க? இதுலயும் நீங்க நல்ல பெர்சன்டேஜ் வச்சிருக்கலாம். இல்ல இதுலயும் நீங்க நல்ல பெர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க அப்டின்னா, எந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க பெஸ்ட் பெர்சன்டேஜ் வச்சிருக்கீங்களோ, அத தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்டிங்கிறத சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி இந்த ஸ்டேஜ் 2னா என்ன? ஸ்டேஜ் 4னா என்ன? அப்டிங்கிறத பார்த்தாச்சு. ஆனா இங்க ஸ்டேஜ் 3ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ் 3னா என்ன? அப்டிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். பார்த்தீங்க அப்டிங்கிற பட்சத்துல, அதுக்கு முன்னாடி இப்ப இந்த ஸ்டேஜ் 2லயுமே உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் போடணும் அப்டின்னு சொல்லியிருந்தேன். இந்த அப்ளிகேஷன்ஸ் போடும்பொழுது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் வந்து 2023ல வந்து உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டு எக்ஸாம்ஸ் எழுதினாங்க அப்டின்னா, 11 லேக்ஸ் பீப்பிள்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டு எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. அதுக்கு அடுத்து 2024ல வந்து உங்களுக்கு 14 லேக்ஸ் பீப்பிள்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. இப்போ 2025 நீங்க 12த் ஜெய் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்டின்னா, மேபி வந்து 16 லேக் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டு எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க அப்டின்னு நாங்க எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் பயப்பட வேண்டாம். நம்ம கரெக்ட்டான பிளான் வச்சு கரெக்ட்டா நம்ம வந்து வொர்க் அவுட் பண்ணி கரெக்ட்டான எக்ஸாம்ஸ் எழுதி கரெக்ட்டா மார்க் வாங்கி கரெக்ட்டா நம்ம வந்து போனோம் அப்டின்னா, கண்டிப்பா என்ஐடி திருச்சியில நீங்க வந்து சீட்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஜேஇ பொறுத்தவரைக்கும் நம்ம அப்டேஷன்ஸ் குடுத்துட்டே இருப்போம். இதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன அப்டிங்கிற அப்டேஷன்ஸும் குடுத்துட்டே இருப்போம். ஸோ நம்மளோட சேனல் ஒண்ணு தான் தமிழ் சேனல். ஸோ வேற எந்த சேனலுமே இந்த அளவுக்கு நூக் அண்ட் கார்னர் குடுக்கறதில்ல. ஸோ நம்மளோட சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா?
அதுக்கு அடுத்து வந்து இந்த ஜெஇ மெயின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஜெஇ மெயின்ஸ்க்கு வந்து ஜான் செஷன் ஒண்ணு இருக்கு. ஏப்ரல் செஷன்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த 2 எக்ஸாம்ஸ்ல எந்த கட் ஆஃப் ஜாஸ்தி இருக்கோ, அத வச்சு நம்ம வந்து காலேஜஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? டிசைனிங் ஃபேக்டர்ஸ் எப்படியா இருக்கும்? கட் ஆஃப் கால்குலேஷன்ஸ் பண்றதுக்கு அப்படின்னா, எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்பியர் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஸ்டின் பேப்பரோட லெவல் எப்படி இருந்தது? அதுக்கு அடுத்து ஸ்டூடண்ட்ஸோட பெர்ஃபார்ம்ஸ் அதாவது ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஈஸியா ஃபீல் பண்ணாங்களா? இல்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்களா? அவங்க வந்து எப்படி மார்க் எடுத்திருக்காங்க? அத பொறுத்து உங்களோட கட் ஆஃப் வந்து வேரி ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஜெஇ மெயின்ஸ் பெர்சன்டைல்ஸ் இல்லன்னா கட் ஆஃப டிசைட் பண்ற டிசைனிங் ஃபேக்டர் அப்படின்னே சொல்லாங்க. சரிங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப நம்ம ஒரு ஸ்லைட் குடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னா, நீங்க வந்து பர்ட்டிகுலரா ஜெஇ ஆஸ்பிரண்ட்ஸா இருக்கீங்க. இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 12th ஸ்டூடண்ட்ஸாவும் இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு மெடிக்கலுக்கு நீட் எக்ஸாம் தெரியும். இல்லாட்டினா என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஜெஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தெரியும். இதையும் தாண்டி வேற லெவல்ல ஆல் இந்தியா லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா? அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால எனக்கு என்ன யூஸு? இதையும் தாண்டி நான் நல்ல காலேஜ்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட ட்ரீம் காலேஜே சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். இந்த மாதிரி நான் ட்ரீம் காலேஜ்ல நான் போய் படிக்கணும்னா என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு? அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எனக்கு அந்த நாலேட்ஜ் இருக்கா? எனக்கு அந்த ஸ்கில் இருக்கா? எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனா நான் ஷைன் அப் ஆகலாம்? அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் தான் இது. கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. இதுல வந்து நம்ம எஸ்எம்எஸ் அலர்ட்டா குடுக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பர்ட்டிகுலரா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீட்க்குனா எப்ப அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி ஜெஇனா எப்ப அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. அதையும் தாண்டி இன்னும் நெறைய லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. 50+ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த 50+ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல உங்களுக்கு பர்ட்டிகுலரா எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சூட் ஆகும்? அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் படிக்கிறதுனால, இல்ல அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால நமக்கு என்ன யூஸு? அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதும் பொழுது நம்ம எந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணலாம்? அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்ப அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது, எப்ப க்ளோஸ் ஆகுது, இப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி நல்ல ட்ரீம் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க போய் உட்காரும் பொழுது, ஈவன் வந்து எல்லாருமே படிப்பாங்க. அந்த எல்லாருமே படிச்சு நல்ல உயர்ந்த நிலைக்கு போவாங்க. அந்த உயர்ந்த நிலைக்கு போகறதுக்கு ஒரு சில வருடங்கள் ஆகலாம். ஆனா, நீங்க படிக்கும்போதே உயர்ந்த நிலைக்கு போகணும். நான் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் உட்காரணும். நான் வந்து படிக்கும்போதே நல்ல கிராட்டிட்யூடோட படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நீங்க எழுதி பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதும் பொழுது தான் உங்களுக்கு பர்ட்டிகுலரா உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்ன ஸ்கில் இருக்கு, எதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம், இன்னும் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ, அதனால அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்ப அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னு நம்ம சொல்லும் பொழுது, கண்டிப்பா நீங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி நூக் அண்ட் கார்னர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க அப்ளிகேஷன்ஸ் போடலாம். ஆனா, இந்த அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு எப்ப அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது, எப்ப க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது எஸ்எம்எஸ் அலர்ட் நம்ம உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கோம். இது பெய்டு சர்வீஸ். உங்களுக்கு தேவைப்பட்டது நீங்க ஜெஇ ஆஸ்பிரண்ட்ஸா இருக்கீங்க. இல்ல நான் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நல்ல பேர் சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த எஸ்எம்எஸ் அலர்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் குடுத்துருக்கோம். இந்த ஸ்லைட்லயும் குடுத்துருக்கோம். இந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களோட டவுட்ஸ குவரீஸா கேளுங்க. கண்டிப்பா நம்ம ஆன்ஸர் பண்ணலாம். ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் டயல் பண்ணாதீங்க. பட் டயல் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம வந்து கால் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா நாமளே டயல் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருக்கோ கண்டிப்பா நம்ம ஆன்ஸர் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் 3 பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருந்தோம்? இன் பிட்வீன்ல உங்களுக்கு ஸ்டேஜ் 3 வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டேஜ் 3 தான் போர்ட் மார்க்ஸ். சரிங்களா? போர்ட் எக்ஸாம்ஸ் நீங்க எழுதுவீங்க. ஸோ, இப்ப வந்து ஸ்டேஜ் 2ங்கிறது ஜான் செஷன்ஸ் எழுதுவீங்க. ஸ்டேஜ் 4ங்கிறது ஏப்ரல் செஷன்ஸ் எழுதுவீங்க. ஸோ, இதையும் தாண்டி இதுக்கு நடுவுல வந்து உங்களுக்கு போர்ட் எக்ஸாம் வரும். ஸோ, இந்த போர்ட் எக்ஸாம்ஸ்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுமா? இந்த கான்சன்ட்ரேட் பண்ணா இந்த ஜெஇக்கு ஏதாச்சும் வந்து பர்ட்டிகுலர் கிரைட்டீரியாஸ் இருக்கா? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் இருக்கா? அப்படின்னா, கண்டிப்பா நீங்க
இந்த ஜெய் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் இல்லைங்க. ஆனா, நீங்க பர்ட்டிகுலரா என்ஐடில போய் சீட்ஸ் எடுக்கணும், இல்ல ஐஐடில சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த 75% போர்ட் மார்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 75% எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட மேத்ஸ் மார்க்கு, உங்களோட பிசிக்ஸ் மார்க்கு, அதுக்கடுத்து உங்களோட கெமிஸ்ட்ரி மார்க்கு, அது மட்டும் இல்லாம உங்களோட இங்கிலீஷ் மார்க் இந்த 4யுமே கால்குலேட் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி இன்னொரு சப்ஜெக்ட் நீங்க எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எழுதியிருக்கலாம். இந்த 5 சப்ஜெக்ட்ஸையும் கூட்டி 5ஆல டிவைட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுதான் அக்ரிகேட் மார்க்ன்னு சொல்லுவாங்க. அந்த அக்ரிகேட் மார்க் வந்து உங்களுக்கு 75%க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு என்ஐடிஸ்லயோ இல்ல ஜோசா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த 75% கண்டிப்பா போர்ட் மார்க் வேணும். சரிங்களா? ஸோ ஆனா நீங்க வந்து பர்ட்டிகுலரா இந்த ஜெய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் இல்ல. ஆனா, நீங்க வந்து பர்ட்டிகுலரா என்ஐடி திருச்சியில சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த 75% எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வேணும். சரிங்களா? அதுதான் அந்த ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 4ல நீங்க அப்ளிகேஷன்ஸ் போடுவீங்க. ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ். அது நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆவாங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஏப்ரல் செஷன்ஸ்லயும் உங்களுக்கு மார்க்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி ஜான் செஷன்லயும் உங்களுக்கு மார்க் வந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏப்ரல் செஷன்ஸ்லயும் பெர்சன்டேஜ் குடுத்திருப்பாங்க. ஜான் செஷன்லயும் பெர்சன்டேஜ் குடுத்திருப்பாங்க. இந்த 2%ல எது ஹையஸ்ட்டா இருக்கோ, அந்த ஹையஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ரேங்கிங் குடுப்பாங்க. அந்த ரேங்க வச்சு தான் நீங்க ஜோசா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி, நீங்க வந்து பர்ட்டிகுலரா என்ஐடில சீட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் பாசிபிலிட்டீஸ். இதுல வந்து உங்களுக்கு 2023 அதாவது லாஸ்ட் இயர் இந்த வருஷம் இல்ல. 2023ல உங்களுக்கு ஜான் செஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ இருந்தது, எந்த பெர்சன்டைல்ஸ்க்கு வந்தது அப்படிங்கிறத நமக்கு குடுத்துருக்கோம். இது எதுக்கு குடுத்துருக்கோம் அப்படின்னா, பர்ட்டிகுலரா உங்களுக்கு இந்த மார்க்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்னோம். டிசைடிங் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, எவ்வளோ மார்க்ஸ் எடுக்குறாங்க, கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் என்ன இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி தான் பெர்சன்டைல்ஸ் வந்து அலோகேட் ஆகும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் கட் ஆஃப் அலோகேட் ஆகும் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்ப வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் லெவல பொறுத்து அவங்க ஹையஸ்ட் மார்க்ஸ் எவ்வளோ, லோவஸ்ட் மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத அவங்களோட வெப்சைட்ஸ்ல குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாரி 2023லயும் ஹையஸ்ட் மார்க் என்ன, லோவஸ்ட் மார்க் என்ன அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. இது வந்து கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல பொறுத்து அவங்க ஹையஸ்ட், லோவஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு 99%க்கு உங்களுக்கு இவ்ளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஜான் செஷன்ஸ்ல. அதே மாதிரி ஏப்ரல் செஷன்ஸ்ல இவ்ளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இப்போ ஜான் செஷன விட ஏப்ரல் செஷன்ஸ்ல ஏன் மார்க்ஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா, உங்க வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்திருக்கலாம். ஜான் செஷன்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்திருக்கலாம். இது வந்து 2023க்கு உண்டான உங்களுக்கு வந்து மார்க்ஸ். இதே 2024 இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹையஸ்ட் இருந்தது ஜான் செஷன்லயும், ஏப்ரல் செஷன்ஸ்லயும் அப்படின்னா, பாருங்க உங்களுக்கு ஜான் செஷன்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியா கேட்டிருக்காங்க. அதே மாரி ஏப்ரல் செஷன்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பா இருந்தது. அதனால தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஜான் செஷன்ஸ்ல உங்களுக்கு 99%க்கு உங்களுக்கு மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா உங்களுக்கு ஏப்ரல் செஷன்ஸ்ல பார்க்கும்போது ஹையஸ்ட் மார்க் வந்து கொஞ்சம் ஜான் செஷன கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஸ்டின் பேப்பர் டஃப்பா இருந்திருக்கு. அதனால தான் மார்க்ஸ வந்து ஸ்கோர் பண்ண முடியல. அதனால அவங்க வந்து இவ்ளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட மார்க்ஸ் ஹையஸ்ட் மார்க். சரிங்களா? ஸோ இப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் அதாவது 2025 நீங்க எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா, நீங்க 99% வாங்கணும் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கு அப்படின்னா, மேபி உங்களுக்கு 200 பிளஸ்ல இருந்து 2 220 பிளஸ்லேருந்து 235 பிளஸ் மார்க்ஸ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு ஏத்த மாரி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் டஃப்பா இருக்கு அப்படின்னா, மேபி உங்களுக்கு 99% வேணும் அப்படின்னா 210ல இருந்து உங்களுக்கு 200 பிளஸ் மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு பாசிபிலிட்டீஸ் 99% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப வந்து இந்த என்ஐடி திருச்சியில நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். என்ஐடி திருச்சியில கம்ப்யூட்டர் சயன்ஸ் எனக்கு வேணும். இல்ல ஆல் ஓவர் இந்தியால இருக்க 31 என்ஐடிஸ்ல எனக்கு பர்ட்டிகுலரா சிஎஸ் டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா, நான் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், அது மட்டும் இல்லாம எவ்வளோ பெர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மார்க்ஸ் இருந்தா இந்த பெர்சன்டேஜ் இந்த வருஷம் வந்தது. சரிங்களா? ஸோ நீங்க வந்து பர்ட்டிகுலரா இதுக்கு எபோவ் மார்க்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பெர்சன்டேஜ் வரும். இந்த பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து என்ஐடிஸ்ல சிஎஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டயர் 1 காலேஜ், டயர் 2 காலேஜ், டயர் 3 காலேஜ்ன்னு நம்ம என்ஐடிஸ பிரிச்சிருக்கோம். இந்த
டயர் 1 காலேஜ்ல நீங்க சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 99.8% வேணும். சரிங்களா? அப்பதான் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதையும் தாண்டி மேபி வந்து கொஞ்சம் லோவர் என்ஐடில கொஞ்சம் கம்மியா பெர்சன்டைல்ஸ் அப்போனா என்னன்னா 99.7 இல்ல 99.6 அந்த பெர்சன்டைல்ஸ் இருந்தா ஓகே. அதே மாதிரி டயர் 2 காலேஜா இருந்தா 99.5ம் டயர் 3 காலேஜா இருந்தா 99 பெர்சன்டைல்ஸ் இருந்தா மட்டும்தான் என்ஐடி திருச்சியில உங்களுக்கு சிஎஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இல்லைன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற என்ஐடிஸ்ல உங்களுக்கு பர்டிகுலரா சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ அதுக்குண்டான மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து இல்ல நான் என்ஐடில சீட்ஸ் எடுக்க முடியல, இல்ல என்ஐடில சிஎஸ் டிபார்ட்மெண்ட் வேண்டாம், எனக்கு வேற டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும், அந்த வேற டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க பாருங்க இந்த என்ஐடில 31 என்ஐடில எனி பிரான்ச்சஸ் ஏதாவது ஒரு பிரான்ச்சஸ் வந்து எனக்கு கிடைக்கணும் ஓப்பன் கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டைல்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெர்சன்டைல்ஸ் இருக்கு, இல்ல இந்த மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற என்ஐடிஸ்ல உங்களுக்கு ஏதாவது பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 97 பெர்சன்டைல்ஸ்க்கே உங்களுக்கு என்ஐடில உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்லி சீட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு என்ஐடி திருச்சியில சீட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இப்ப பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாருங்க ஸ்டேஜ் 1னா என்னங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். இது வந்து +2ல நீங்க இப்ப இருக்கிற ஸ்டேஜ். இதுக்கு அடுத்து ஸ்டேஜ் 2னா ஜான் செஷன் எழுதுவீங்க. ஸ்டேஜ் 3னா அதுக்கு நடுவுல வந்து போர்ட் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. போர்ட் எக்ஸாம்ல கண்டிப்பா 75% நீங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வேணும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியா இருந்தா 65% இருந்தா போதும். சரிங்களா? அதே மாதிரி இப்ப வந்து ஸ்டேஜ் 4னா நீங்க வந்து ஏப்ரல் செஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. அந்த ஏப்ரல் செஷன்ஸ் அண்ட் ஜான் செஷன்ஸ் 2யும் கம்பைன் பண்ணி உங்களோட ஹையஸ்ட் மார்க்ஸ்க்கு ஏத்த மாரி, ஹையஸ்ட் பெர்சன்டேஜ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ரேங்க் குடுப்பாங்க. அந்த ரேங்க்க வச்சு நீங்க வந்து ஜோசா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும். அந்த ஜோசா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி, நீங்க பர்ட்டிகுலரா உங்களுக்கு வந்து என்ஐடில சீட்ஸ் எடுக்கலாம். ஸோ இதுதான் கிரைட்டீரியா. ஸோ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா நம்ம எல்லா நூக் அண்ட் கார்னர் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பர்ட்டிகுலரா வேற இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், இல்ல வேற ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ஆல் ஓவர் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி டீட்டெயிலா நான் தெரிஞ்சுக்கணும், எஸ்எம்எஸ் அலர்ட் வேணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க உங்களோட குவரீஸ் கேளுங்க. கண்டிப்பா நம்ம அதுக்குண்டான ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.